ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பிகினர்ஸை ஈஸியாக போடக்கூடிய ஒரு நெக்லைன் டிசைன் வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தெளிவாக பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சிம்பிள் நெக்லைன் டிசைன்ஸ் வீடியோஸ் வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும் யூ நெக் வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டேன். செயின் ஸ்டிச்லேருந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் மார்க் பண்ணுறப்ப ஒரு பாயிண்ட் கூட எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணக்கூடாது. கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். நெக்லைன் ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் வந்து நம்மளோட டிசைன் வந்து இருக்க போகுது. ஃபஸ்ட் நான் 14 சைஸில் வந்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன் 2 லைனுக்கு இடையில். ஸ்டார்டிங்லேருந்து 1.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகணும். சர்க்கிள்லேருந்து 2 பக்கமும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 கொம்பு மாதிரி டிசைன் வரையலாம். அதுக்கடுத்து அதை ஒட்டியே 2 லீஃப் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 லீஃப் வரையலாம். லைனில் டச் ஆகிற மாதிரி 2 லீஃப் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு 3 லைன்ஸ் வரைஞ்சிக்கிறேன். அந்த 1.25 இன்ச்சுக்குள்ளேயே வர மாதிரி 3 லைன்ஸ் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இதையவே நெக்லைன் ஃபுல்லாகவும் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்லைன் ஃபுல்லாக நான் ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிசைன் பண்ணுறதுக்காக நான் ஜர்தோசி, பேர்ல் பீட், சீக்வன்ஸ், சுகர் பீட், பீட்ஸ் நீடில், சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் சில்க் த்ரெட். சில்க் த்ரெட்டை 3x2 6 ஸ்டாண்ட்ஸாக எடுத்துக்கலாம். சர்க்கிளுடைய சென்டர்லேருந்து நீடில் மேலே எடுத்துக்கிட்டு சீக்வன்ஸ் வச்சு டாப்பில் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். அதே மாதிரியே சென்டரில் நீடில் எடுத்து கீழேயும் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ வந்து 2 லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப்பை வந்து 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு 2 சீக்வன்ஸ் வச்சு அதில் ஒரு 2 ஸ்டெப் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். இப்போ நம்மளுக்கு இதே மாதிரி தான் ரைட் சைடும் மொத்தம் இந்த சர்க்கிளில் வந்து நம்ம 6 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். சர்க்கிள் டிசைன் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொம்பு டிசைனுக்காக நான் வந்து 3/4 இன்ச் ஜர்தோசி 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜர்தோசி நீடியில் ஸ்விங் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்டாக போட்டு எடுத்துருக்கேன். எடுத்துக்கிட்டு நீடியில் வந்து ஜர்தோசி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணி கிளாத்தில் டச் ஆகிற மாதிரி உள்ளே தள்ளி விட்டுட்டு ஜர்தோசி முடிகிற இடத்துல நீடியில் வச்சு ஒரு சுற்றிக்கிட்டு நம்மளுக்கு லைன் முடிகிற இடத்துல நீடியில் பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணிவிட்டு நீடில் கீழே இருந்து இழுக்கணும். நம்ம நீடில் கீழே இழுக்கிறப்ப ரொம்ப ஸ்லோவாக இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து சிக்கி விலகாது. ஜர்தோசி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கிடச்சிடும். இதே மாதிரி தான் டபுள் சைடு வந்து நான் ஜர்தோசி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கேன். அதுக்கடுத்துல லீஃப் டிசைன் ஃபில் பண்ணலாம். அதுக்கு வந்து 1/4 இன்ச் அளவுக்கு ஜர்தோசி கட் பண்ணி எடுத்திருக்கேன். லீஃபோடைய சென்டரில் வந்து ஒரு ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்தது வந்து 4 ஸ்டெப்ஸ் வந்து கிராஸ் லோடிங்கில் வந்து ஜர்தோசி வந்து கிராஸாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு லீஃப் டிசைன் நம்மளுக்கு கிடச்சிரும். டபுள் சைட் லீஃப்மே நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கடுத்ததாக வந்து நான் 3 லைன்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்காக 4 சுகர் பீடு, ஒரு பேர்ல் பீடு ஆர்டரில் ஃபில் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு சென்டர் இதோடைய இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி கிராஸ் லைனும் ஸ்டிச் பண்ணிடலாம். இதை ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம 1/2 இன்ச்சு விட்டு வெளியே போகாத அளவுக்கு கிராஸ் கொண்டு வந்துக்கணும். நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நெக்லைனில் வரக்கூடிய எல்லா பேட்டர்னையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃப்ளவர் டிசைனுக்கு இடையில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோன் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டிசைன் கம்ப்ளீட் ஆகியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம யாழ் உலகம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வந்து சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.